வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோல நாம ஆந்திர பிரதேச மாநிலம், அந்த மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் 2024 லோக்சபா தேர்தலோட சேர்ந்து நடந்திருந்தது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியை ஆட்சியிலிருந்து அகற்றி தெலுங்கு தேசம் பார்ட்டி தலைமையிலான என்டிஏ அரசாங்கம் வந்து ஆட்சியில இருக்கிறாங்க. ஸோ ஒரு வருஷத்தை தாண்டி அரசாங்கம் போயிட்டு இருக்குது. ஒரு வருஷம், இந்த ஒரு வருஷத்திற்கு மக்கள் என்ன மாதிரி மார்க் போடுறாங்க, இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா, சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் அவர்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஜன்லோக் போல் மாதிரியான ஒரு சர்வே ஏஜென்சிஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, மக்கள் இந்த அரசாங்கத்தை எப்படி பார்க்கிறாங்க, இந்த அரசாங்கத்தின் மீதான ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்கிறது, இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில கருத்து கணிப்புகளை எடுத்து முடிவுகளை வெளியிடுவாங்க. ஸோ அப்படித்தான் வந்து இன்னைக்கு டேட்ல ஆந்திர பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி தற்பொழுது யார் எவ்வளவு இடங்கள்ல இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளுக்குள்ள போகலாம். மொத்தமா இருக்கக்கூடிய 175 இடங்கள்ல தற்பொழுது தெலுங்கு தேசம் பார்ட்டி 135 இடங்களையும், ஜனசேனா பார்ட்டி 21 இடங்களையும், பிஜேபி 8 இடங்களையும், இவர்கள் எல்லாரும் கூட்டணியில இருக்கிறாங்க. மொத்தமா 164 இடங்கள்ல ஆளக்கூடிய கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. எதிர்கட்சி கூட்டணியில மொத்தமா 11 இடங்கள்ல இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா மொத்தமா இருக்கக்கூடிய 175 இடங்கள்ல என்டிஏ 122 இருந்து 127 இடங்களை கைப்பற்றுவார்கள். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி 48 இருந்து 53 இடங்களை கைப்பற்றுவார்கள். மற்றவர்கள் 0 இருந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தாலும் என்டிஏ தான் மீண்டும் ஆட்சியை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்தது 164 இருந்து கிட்டத்தட்ட 34 இடங்கள் வரைக்கும் இழக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அந்த இடங்களை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி பெறுகிறார்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜன்லோக் போல் அவர்களினுடைய ஆந்திர பிரதேச அரசாங்கத்தினுடைய ஒரு வருட மார்க் ஷீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி, ஆட்சிக்கு எதிரான அலை அப்படின்றது கொஞ்சம் வீச ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு 34 இடங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அந்த இடங்களை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி பெறுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.